ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்திருக்க கான்ஸ்டபிள் வேலைக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துட்டேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஒன்லி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே இப்போதைக்கு போதும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது அப்ளிகேஷன் பண்ணுற டேட் வந்து என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா டிசம்பர் 1 என் டேட் வந்து டிசம்பர் 31 முடிஞ்சிடுது. ஸோ ஆன்லைன் ஃபீஸ் இது பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒரு சில கம்யூனிட்டிக்கு பே பண்ணணும். ஸோ 2026 ஜனவரி 1 ஆன்லைன் ஃபீஸ் பே பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ண அப்புறம் ஜனவரி 8 ஜனவரி 10 அந்த 3 நாள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டேக் இல்லாமலே நீங்கள் வந்து சப்மிட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேட் என்னன்னா, ஃபெப்ரவரியிலேருந்து ஏப்ரல் 2026 கம்ப்யூட்டர் பேஸ்டோட எக்ஸாம் நடக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னா அது சிம்பிளாக தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி நான் கீழே சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் சேலரி வந்து 21,000லேருந்து 69,000. அது வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் இந்த பே ஸ்கேல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு லெவல் 3 ஜாப். ஸோ இதோட எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு போவீங்க. அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் போவீங்க. அப்புறம் கடைசியாக வந்து மெடிக்கல் எக்ஸாம் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதோட ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல. ஸோ ஃபீமேலுக்குன்னு தனியாகவே வேக்கன்சி இருக்குது. மேலுக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் ஓடணும். ஃபீமேலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 8 நிமிஷத்தில் ஓடினா போதும். ஆக்சுவலி 8 நிமிஷம் 30 செகண்டில் ஓடினா போதுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஹைட் வந்து மேலுக்கு 170 சென்டிமீட்டர், ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ செஸ்ட் வந்து மேலுக்கு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பேண்டபிளாக 80 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துலேயுமே வந்து ஹைட்டுக்கும் செஸ்ட்டுக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து கம்யூனிட்டி ஒரு சில கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெயிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வேகன்சி டீட்டெயில். ஸோ இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேலுக்கு தனியான இங்கே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபீமேலுக்கு தனியாக இருக்குது. ஸோ ஃபீமேலுக்குமே கண்டிப்பாக வந்து ஹை சான்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ, அன்ரிசர்வ் எவ்வளோ அப்படிங்கிறது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும், இது வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 25,487 வேகன்சி இருக்குது. ஹை சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாரும். நெக்ஸ்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 வயசு. ஸோ ஜனவரி 2026 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கேன் எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து டிசம்பரில் பிறந்திருக்கேன், எனக்கு வந்து ஜனவரி 1 தான் 18 வயசு ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். 18 வயசுலேருந்து 23 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி வந்து 28 வயசு வரைக்கும் பண்ணலாம். பிசி கேண்டிடேட் வந்து 26 வயசு வரைக்கும் பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் அவங்களும் 26 வயசு வரைக்கும் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து ஃபியூ கேட்டகரிக்கு இன்னுமே அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரிகள் எல்லாம் 18லேருந்து 23 அப்போ 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா 18 வயதுலேருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் தான், இதுக்கு வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். வேற எதுவுமே டிகிரி எல்லாம் கூட ரொம்ப தேவையில்லை. 10th வந்து முடிச்சிருந்தாலே போதும்னு போட்டிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இதுக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 20 கேட்குறாங்க. மொத்தம் எக்ஸாம் டைம் 60. இதெல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின் தான். கம்ப்யூட்டரில் ஆப்ஷன் வரும், நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு வந்தாலே போதும். இதுக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் தெரியாமல் நீங்கள் தப்பாக மார்க் போட்டுட்டீங்கன்னா 0.25 தான் இது. 0.25னா 1ல் 1/4 மார்க் தான் குறைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து என்ன கேட்டிங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ண பாருங்கள். ஸோ இது வந்து 4 பார்ட், என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, என்னென்ன கொஸ்டின், எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ டியூரேஷனுங்கிறது இது இங்கேயே கொடுத்துட்டாங்க. பார்ட் டி பார்த்தீங்களா, மீதி எல்லாமே வந்து நீங்கள் தமிழ்லேயே லோக்கல் லாங்குவேஜ்லேயே எழுதிக்கலாம். பட் பார்ட் டி பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இங்கிலீஷ் கம்பல்சரி 30. இது ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க. இதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். எஸ், இந்த மார்க் எடுக்கிறது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாமில் வந்து மெரிட் லிஸ்ட் மாதிரி உங்களோட கம்யூனிட்டி வைஸ் கொடுப்பாங்க. இதில் என்சிசி நீங்கள் இருந்தீங்க, என்சிசியில் வந்து ஆக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்து அதில் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் மார்க் ப்ரொவைட் பண்ணுவேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மீதி எல்லாருக்கும் 100 ரூபாய் பே பண்ணும். லேடிஸ்க்கு, எஸ்சிக்கு, எஸ்டி, இஎஸ்எம்க்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. நீங்களாம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக, நீங்கள் சும்மா தான் அப்ளை பண்ணுறீங்க, கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். கரெக்ஷன் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி கரெக்ஷனுக்கு ஒரு 3 நாள் தராங்க. நீங்கள் வந்து நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை,
சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்கும். ஸோ இதுக்கு நியர்பைல உங்களுக்கு எது இருக்கோ 3 ஏரியா செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. 3 இதுலேருந்து ஏதாச்சும் ஒண்ணு குடுப்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி இந்த கவர்ன்மெண்ட் வெப்சைட்ல போயிட்டு ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்றப்ப ஆதார் கார்டு டீட்டெயில் என்டர் பண்ற மாரி இருக்கும். முடிச்சுட்டு அடுத்தது நீங்க டைரக்ட்டா அப்ளிகேஷன் ஃபார்ம்குள்ள போயிட்டு நீங்க இது பண்ணலாம். அப்ளை பண்றப்ப நீங்க கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அப்ளை பண்றப்ப அந்த கேமரா உள்ள டிவைஸ்ல அப்ளை பண்ணுங்க. ஃபோனா இருந்தாலும், லேப்டாப்பா இருந்தாலும் உங்கள வந்து கேமரா வந்து அப்படியே டைரக்ட்டா தான் ஃபோட்டோ எடுத்துக்கும். நீங்க ஃபோட்டோலாம் முன்னாடியே அப்லோட் பண்ற மாரி இருக்காது. ஸோ நல்லா நீட்டா போயிட்டு இது பண்ணுங்க. ஸோ அதே மாரி அப்ளை பண்றது பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோடு தான் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து இவ்வளோ தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ். ஸோ வேற ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கனாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றேன். பட் எனக்கு தெரிஞ்சு ரூ. 100ங்கிறது ஒரு வண்டிக்கு பெட்ரோல் 1 நாளைக்கு போடுறது, 2 நாளைக்கு போடுற காசு தான். ஸோ எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்.